Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது நிறைய சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் வச்சு குழந்தைகளுக்கு ரெசிபி செஞ்சு காமிங்க அப்படினு நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்நாக் ஐட்டம் செஞ்சு காமிக்க போறேன். ரொம்பவே சிம்பிளா டக்குன்னு செஞ்சிடலாம். அண்ட் இது குழந்தைகளுடைய வெயிட் கெயினுக்கு ரொம்பவே நல்லது. இது நீங்க வந்து பேசிக் ஸ்டெப்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். நான் இன்னும் நிறைய பன்னீர் ரெசிபி செய்யலாம். நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம், இதுக்கு என்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ரெசிபியை ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைக்குமே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தையாக இருந்தாங்கன்னா நீங்கள் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ண வேண்டாம், மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாம் ஒன்று தான். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பன்னீர் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ 10 மாதத்துலேருந்து ஒரு வயசுக்குள்ளே சால்ட் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு வயசுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் செஞ்சு டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்லைஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். என்னுடைய குழந்தைக்கு இப்போ 3 ஸ்லைஸ் போதும் அப்படின்றதுனால அவனுக்கு வந்து ஒரு 3 வயசு ஆகுது. ஸோ அவனுக்கு இந்த ஸ்நாக் தானே கொடுக்க போகிறோம். ஸோ 3 ஸ்லைஸ் போதும் அப்படின்றதுனால நான் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ண பீசஸை நான் கொதிக்க வச்ச ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பக்கம் ஒரு பவுலில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். ஸோ நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ண தட்டு இருக்குது பார்த்திங்களா, அதிலே நான் வந்து மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு. இது ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைன்றதுனால நான் வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் வந்து ஆட் பண்ண போகிறோம். தயிர் வந்து நல்லா மேரினேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அதனால் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மிக்சரில் நம்ம வந்து பன்னீர் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சோம் இல்லையா, அதை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இப்போது நல்லா சுடு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்க பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வளவலன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 3 பன்னீர் ஸ்லைஸையும் நான் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் மசாலாவில். இப்போது தோசை பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்கள் கிட்டே வந்து நெய் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை நம்ம இதில் போட்டு நல்லா 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம். இப்போ மேலே வந்து நான் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்டே நெய் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒன் சைட் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நான் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்கள். அதாவது மேலே வந்து நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கலாம், இல்லைனா வந்து மத்தியான ஸ்நாக்காக கூட நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம், எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்படியே கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அப்படிலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு தான் கொடுத்தேன். அவன் நல்லாவே ரொம்ப நல்லா சாப்பிட்டா, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ பேசிக்காக ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ரெசிபியோடு உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.